இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்துல அவரை தேடணுமா? அவர் சமீபமா தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடணுமா? இப்படி கூப்பிட்டால், இப்படி தேடினால், நீங்கள் கேட்டால் நிச்சயமாய் பெற்று கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பர்த்திமேயு என்ற பார்வை தெரியாத ஒரு நபர் இயேசு வருகிறாரு அப்படின்னு கேள்விதான் படுகிறார். அவருக்கு பார்க்க முடியாது, இயேசு எப்படி இருப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனா இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டிருந்தாரு. இந்த இயேசு அற்புதத்தை செய்கிறவர், இயேசு அதிசயத்தை செய்கிறவர். குருடர்கள் பார்வையடைகிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, ஊமையர்கள் பேசுறாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறாங்க. அது மாத்திரமல்ல, பிசாசு அலறி அடித்து இந்த இயேசுவை கண்டபோது ஓடுகுது அப்படின்னு சொல்லி இந்த பர்த்திமேயு கேள்விப்பட்டிருப்பாரு. பிரியமானவர்களே, கூட்ட ஜனம் இயேசு போகும்போது எல்லாரும் போகிறாங்க. ஆனால் இந்த பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த பர்த்திமேயு, பார்வை தெரியாத இந்த நபர், இயேசு அந்த பக்கத்துல வருகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமாய் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். விடல வர தேட ஆரம்பித்தாரு, கூப்பிட ஆரம்பித்தாரு. அவர் சமீபத்துல வருகிறாரு. சமீபத்தில் வருகிற இந்த இயேசுவை நான் விட மாட்டேன், நான் விட்டுற மாட்டேன், என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். எல்லாரும் அதட்டுகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அற்புதம் வேணும், இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்ட பர்த்திமேயுவுக்காக இயேசு நடந்து போய் கொண்டிருந்தார், நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பர்த்திமேயுவை அழைத்து வர சொன்ன போது பர்த்திமேயு வருகிறாரு. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கேட்ட போதோ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். பர்த்திமேயு இயேசுவை கேள்விப்பட்டிருந்தாரு, இயேசுவை விசுவாசித்திருந்தாரு, பார்வையை பெற்றுக்கொண்டா. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய சமீபத்துலதான் இருக்கிறாரு. அவரை தேடும் போது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில இயேசுப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்தில் அவரை நீங்க தேடணும். அவர் சமீபமா தான் இருக்கிறாரு, அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. அவரை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பித்தார், விசுவாசத்தோடு தேட ஆரம்பித்தார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனை, போராட்டம், ஜெபிக்க முடியாதபடி தடைகள், பல போராட்டத்துக்குள்ளாக நீங்க இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாம, என் வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை காண்பீர்கள். பர்த்திமேயு விடாப்பிடியாக நின்றார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. உங்க வாழ்க்கையில தெய்வம் இயேசுவும் அவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கண்டடையத்தக்க நேரத்துல அவரை சமீபமாய் வந்திருக்கும் போது தேடும்படியாய் கர்த்தர் பேசி இருக்கிறீரே. அருமையான தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. அவர் சமீபமா வரும்போது, சமீபத்துல இருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. இந்த கிருபைகளை கர்த்தர் தருகிறபடினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. குடும்பங்கள சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அடியேனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு ஜெபத்தை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில பாய்ந்து செல்லட்டும். கர்த்தர் அற்புத
அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய கிருபை இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகள் மேல வெளிப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவரை தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் பதிலை தருவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.